தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் சுமை எவ்வளவு சொல்லுங்கள். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டின் தற்போதைய மொத்த கடன் சுமார் 10 லட்சம் கோடி. இந்த கடனுக்காக ஆண்டுதோறும் சுமார் 69,000 கோடி ரூபாய் வட்டி செலுத்தப்படுகிறது. அதாவது தினமும் சராசரியாக 189 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்தப்படுகிறது. முதல்வர் அவர்களே, முதலில் நாம் மேலும் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். அதன் பிறகு வளர்ச்சிக்கான பொருளாதார திட்டங்களை தேட வேண்டும். இலவசமாக வழங்கும் திட்டங்கள் அல்ல. சரி, அனைவரும் நன்றாக கவனிங்க. நாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில போகணும். அதற்கு வளர்ச்சி திட்டங்கள் வேண்டும். அதோடு தமிழ்நாட்டின் கடன் சுமையையும் அடைக்கணும். மேலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கணும். வேலை வாய்ப்புகளையும் வழங்கணும். ஒரு படத்துல என்னோட தம்பி சொல்வது மாதிரி தான் இப்ப தமிழ்நாடு இருக்கிறது. ஒரே ஒரு மாத்திரை வேண்டும், என் உடம்புக்குள் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். இதற்கெல்லாம் சரியான பாதை இருக்கிறது. அதை நான் விளக்கமாக சொல்றேன். நல்ல கவனமாக கேளுங்க. வளர்ச்சி என்பது ஒரு சாதாரண சொல் அல்ல. அது மனிதர்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல. ஒரு நாட்டின் வளர்ச்சியும் மனிதர்களின் வாழ்க்கை முன்னேற்றமும் இயற்கை மற்றும் உயிரியல் சூழலுடன் இணைந்தது. நிலம், நீர், மரங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாமல் வரும் வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி அல்ல. இயற்கையை காப்பாற்றும் வளர்ச்சிதான் நிலையான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். அதனால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான செயல்முறையுடன் இயங்கும் திட்டம் அவசியம். நாட்டின் உண்மையான வளர்ச்சி எப்போது நிகழ்கிறது? முதலில் நீர், பின்னர் வயிற்று பசி, அதன் பிறகு உயிர், பின்னர் அறிவு. அறிவினால் வரும் பயன் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுதுதான் நமது வளர்ச்சி முழுமையாக நிறைவேறும். சரி, இப்போது ஒவ்வொன்றும் ஏன் அவசியம் என்று சொல்றேன். கவனமாக சிந்திச்சு பாருங்க. நீர் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை. நீர் இல்லாமல் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. இதற்காகவே திருவள்ளுவர் கூறியுள்ளார், நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. ஆகவே நமது செயல்பாடு நீர் வளமையே முன்னோக்கி கொண்டு தொடங்குகிறது.